அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதனோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கேட்டகரின்னு பார்க்கும்போது இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, என்பிஎஃப்சி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, கியூமுலேட்டிவ் அண்டு நான் கியூமுலேட்டிவ். இந்த வீடியோவில் நம்ம கியூமுலேட்டிவ் டெபாசிட் மட்டும் பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் தனியாக பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 5000 தேவைப்படும். அதுக்கப்புறம் 1000 மடங்களை நம்ம உயர்த்திக்கிட்டே போக முடியும். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்க்கும்போது அப் டு 10 crores வரைக்கும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 12 மாதங்கள்லேருந்து 60 மாதத்துக்குள்ளே நம்ம இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பீரியட் வைஸ் கொடுக்குறாங்கன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 5th August 2025. இதில் 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் சிட்டிசன் மென், சீனியர் சிட்டிசன் மென், ஜென்ரல் சிட்டிசன் உமன், சீனியர் சிட்டிசன் உமன், எப்படி 4 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க 4 கேட்டகரியில் பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது இப்போ பார்த்துடலாம். 12 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7%, இன்ட்ரெஸ்ட் 7% இருக்குது. இது 12 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.50%, இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. இதுவே 12 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனில் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.05%, இன்ட்ரெஸ்ட் 7.05% இருக்குது. இது 12 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.55%, இன்ட்ரெஸ்ட் 7.55% இருக்குது. இது 15 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%, இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%, இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்குது. 15 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%, இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%, இன்ட்ரெஸ்ட் 7.80% இருக்குது. 15 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது டிஜிட்டல் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. 18 மாதங்கள் முதல் 23 மாதங்கள் வரை கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.15%, இன்ட்ரெஸ்ட் 7.15% இருக்குது. இதே பேரில் சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.65%, இன்ட்ரெஸ்ட் 7.65% இருக்குது. இதே பேரில் ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது. சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.70%, இன்ட்ரெஸ்ட் 7.70% இருக்குது. 24 months to 35 monthsக்குள்ள கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%, இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%, இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்குது. இதே பீரியடில் ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%, இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. இதே பீரியடில் சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%, இன்ட்ரெஸ்ட் 7.80% இருக்குது. 36 மாதங்கள் முதல் 60 மாதங்கள் வரை கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.60%, இன்ட்ரெஸ்ட் 7.60% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இந்த பேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.10%, இன்ட்ரெஸ்ட் 8.10% இருக்குது. இதே பேரில் ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.65%, இன்ட்ரெஸ்ட் 7.65% இருக்குது. இதே பேரில் சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.15%, இன்ட்ரெஸ்ட் 8.15% இருக்குது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 12 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை கம்யூனிட்டி பேசிஸில் ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% இருக்கும், வட்டி விகிதம் 7% இருக்கும். 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,07,006 ரூபா கிடைக்கும்.
ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.15% இருக்கும். வட்டி விகிதம் 7.15% இருக்கும். அப்படி 18 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை கியூமிலிட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,922 ரூபா கிடைக்கும். 36 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் மென் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.60% இருக்கும். வட்டி விகிதம் 7.60% இருக்கும். அப்படி 36 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை கியூமிலிட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,24,587 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் மென் கியூமிலிட்டிவ் டெபாசிட் பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் டெபாசிட்டாக 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.50%. இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. அப்படி 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,07,496 ரூபா கிடைக்கும். 1 லட்சம் தொகை கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை 24 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மென் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்படும் வட்டி விகிதம் 7.75%. இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்குது. அப்படி 24 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,16,107 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரி பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கியூமிலிட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது 1 லட்சம் தொகை கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.05%. இன்ட்ரெஸ்ட் 7.05% இருக்குது. அப்படி 12 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,07,048 ரூபா கிடைக்கும். இதே 36 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை 1 லட்சம் தொகை ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 7.65%. இன்ட்ரெஸ்ட் 7.65% இருக்குது. அப்படி 36 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை கியூமிலிட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,24,735 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரி பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுப்படும் வட்டி விகிதம் 7.55%. இன்ட்ரெஸ்ட் 7.55% இருக்குது. அப்படி 12 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,07,550 ரூபா கிடைக்கும். இதே 36 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் உமன் கேட்டகரியில் கியூமிலிட்டிவ் டெபாசிட்டை 1 லட்ச ரூபா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்பட வட்டி விகிதம் 8.15%. இன்ட்ரெஸ்ட் 8.15% இருக்குது. அப்படி 36 மாதங்களுக்கு 1 லட்சம் தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,26,495 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுடைய கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடு எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய என்பிஎஃப்சி அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரியான கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடை செக் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும் அல்லது பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப் டு 5 lakh வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடுலாம் இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் கிடையாது. எந்த விதமான காப்பீடும் எந்த விதமான இன்சூரன்ஸ் கவரேஜும் இங்கே கிடையாது. இப்படி இருக்கும் நிலையில் இது மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கடன் மதிப்பீடு சொல்லக்கூடிய கிரெடிட் ரேட்டிங்கை செக் பண்ணிவிட்டு அதை பண்ணி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடு எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்தலாம். புகழ்பெற்ற நிறுவனமான ஐசிஆர்ஏ இவங்களை ஆராய்ந்து அதுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கடன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த ரேட்டிங் பார்க்கும்போது AA+ ஸ்டேபிள். இன்னொரு நிறுவனமான இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் இவங்க கொடுத்த ரேட்டிங் AA+/ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா ஹை டிகிரி ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் AAA இருந்தால் சூப்பர், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி. இது இருந்தால் ரொம்ப சூப்பர். ஆனால் இது ஒரு லேயர் கீழே இருக்குது, AA இருக்குது, ஹை டிகிரி ஆஃப் சேஃப்டி இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மதிப்பீடு உயர்தரம் வாய்ந்தது மற்றும் AAA தரவரிசைக்கு கீழே உள்ளது. அதாவது AAAக்கு கீழே இருக்கிறதுனால இது செகண்ட் லேயரில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் குறைந்த கடன் அபாயத்தோடு தான் இருக்குது. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரம் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், 6 மாதத்து ஒரு டைம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கிரெடிட் ரேட்டிங் செக் பண்ணாமல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒருபோதும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில்.
இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.